ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி துலாம் ராசிக்கு உள்ள பலன்கள். துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா, இதுவரையும் ராகு பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருந்தார். அவர் இப்போ வர ஏப்ரல் 26ஆம் தேதி மீன ராசியான உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து பயிற்சியாகி 5ஆம் இடமான கும்ப ராசிக்கு ராகு பகவான் பயிற்சியாகிறாரு. அதே போல் இந்த கேது பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தார். அவர் பயிற்சியாகி 12ஆம் இடமான கன்னி ராசியில் இருந்தார். இப்போ பயிற்சியாகி 11ஆம் இடமான சிம்ம ராசிக்கு போகிறாரு. இந்த ராகு கேது பயிற்சியில் உங்கள் துலாம் ராசிக்கு எப்படி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொதுவாக இந்த ராசிக்கு உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தார் இதுவரையும். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் எப்படின்னா, அந்த 6ஆம் இடத்தை வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணியிருப்பார். எப்படிலாம் நடந்திருக்கும் அப்படின்னா, வேலை பார்த்தவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. வேலையில் நல்ல வேலை கிடச்சிருக்கும். வேலையில் நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு போயிருப்பீங்க. வேலைக்கு போகணுன்னு நினச்சவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கும். அதே சமயத்தில் வேலையில் நல்ல வருமானம் வந்திருக்கும். நல்ல வருமானம் வந்ததுனால நல்ல ஒரு அமைப்பும் இருக்கும். ஆனால் பிஸ்னஸாக இருக்கவங்களுக்கு, மற்றபடி எதிர்பார்ப்புகளை அந்த பணம் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருக்கவங்களுக்கு அது ஒரு நல்ல அதாவது பலன்களை கொடுத்துருக்காது. நிறைய லாஸஸ்ஸு, நிறைய வம்பு பிரச்சனை, சில பேருக்கு வந்து கடன் தொல்லைகளை அதிகரிச்சிருக்கும். கடனால் மன நிம்மதி குறைஞ்சிருக்கும். கடனால் தான் அதிக கஷ்டங்களே வந்திருக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு பார்க்கும்போது அது 12ஆம் இடம். அதனால் சொத்துக்கள் விரயம், சொந்த பந்தங்களில் விரயம், மன நிம்மதி விரயம், என்னென்ன விரயம் வருதோ எல்லாமே. ஏன்னா இந்த 6, 12 சம்மந்தப்படுது உங்களுக்கு. உங்கள் ராசி அதிபதி எதுவும் அங்கே இருந்தார். அங்கே 6ஆம் இடமான மீன ராசியில் உச்சம் பெறுவார். ஒரு சிலருக்கு வந்து ராசி அதிபதி சுக்கிரன் வந்து மீனத்தில் உச்சம் பெற்றிருந்தாருன்னா டோட்டலாக அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம். ஏன்னா ராசி அதிபதி 6ல் போய் உட்காந்து அந்த இடத்துல ராகு பகவான் வந்து அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாக இருக்கிறதுனால நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கும். அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது சில பேருக்கு இந்த பெட் அனிமல்னால பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு வந்து கோர்ட்டு வம்பு வழக்கு, அதிகமாக வந்து நிறைய பேர் பண விஷயங்களில் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பணம் சம்மந்தங்களில் பாதிக்கப்பட்டாலே ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் இப்போ கேது வந்து உங்களுக்கு 12ல் இருக்கார். அது கேது அடுத்த இதில் நான் சொல்கிறேன். கேது 12ல் இருக்கும்போது மன நிம்மதி குறைஞ்சிருக்கும். தூக்கம் இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால் வந்திருக்கும். தூக்கம் கெட்டிருக்கும். தூக்கம் இல்லாமல் போயிருக்கும். நிறைய மன நிம்மதி வந்து இல்லாமல் போயிருக்கும். அதே போல் வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து நிறைய கண்டங்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்கியிருப்பார். சில பேருக்கு வீண் வம்பு, எதிரிகளால் தொல்லை, நம்பிக்கை மோசடி. சில பேர் நிறைய நம்ப வச்சு அந்த விஷயத்தை செய்யாமல் விடும்போது நம்பிக்கை மோசடியாகிடும். அது கடன் கிடைக்காம போயிடும். கடன் வந்து ஏன்னா சில பேருக்கு வந்து அதிகப்படியான கடன்கள் கிடச்சி அந்த கடன்களால் பிரச்சனையாகி வந்திருக்கும். 6ஆம் இடத்துல ராகு பகவான் வந்து 6ஆம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணும்போது ஒரு சிலருக்கு கோர்ட்டு வம்பு வழக்கு இப்படிலாம் சந்திக்கிற சூழ்நிலை வந்துடும். அதே போல் பார்த்திங்கன்னா, வெளிநாடு சம்மந்தமாக வேலைக்கு போனவங்களுக்கு அங்கே நல்ல ஒரு அது வேலை கிடச்சிருக்கும். இருந்தாலும் இது போல் 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால அங்கேயும் வேலை பார்க்குற இடத்துலையும் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இந்த மாதிரி நிலை வந்து இந்த 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்த நிலையில் உங்களுக்கு உருவாக்கியிருப்பார். இப்போ வந்து 5ஆம் இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சியாகி வர்றாரு. இது வந்து காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானமாக இருக்குது. பொதுவாக 5ஆம் இடத்துல இருக்கும்போது எப்படின்னா, உங்களுக்கு புதுசாக ஏதாவது நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் அது லாபஸ்தானமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஏற்கனவே இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுறத மாதிரி இருக்கும். அதே போல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும்
ரெண்டாவது முறை செய்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கும். குழந்தைங்களால் வந்து கொஞ்சம் சில நன்மைகள் நடக்கும். பொதுவாக வந்து உங்களுக்கு 5ஆம் இடமாக வர்றது காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானமாக இருக்கிறதுனால குழந்தைங்களால் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம். லாபம்னா அது நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் வந்து 4ஆம் இடத்தோட சம்மந்தப்படும். 4ஆம் இடங்கில சொத்து சுகங்கள் வண்டி வாகனம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம். அதனால் ஏன்னா இந்த கும்ப ராசிக்கும் மகர ராசிக்கும் சனி பகவான் தான் அதிபதியாக வர்றாரு. அதனால் இந்த 4ஆம் இடத்தோட இது சம்மந்தப்படுது. வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல நிலை இருக்கும். அது சொத்து சுகங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான சூழ்நிலை இருக்கும். ஏற்கனவே சொத்து சுகங்களை இழந்தது கூட இருக்கும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது சொத்து சுகங்களை இழக்கிற மாதிரி இருக்கும். அந்த சொத்து சுகங்களில் இருந்த பிரச்சனைகள் சிக்கல்களை இந்த நேரத்தில் நீங்கள் முடித்து அதை வந்து சரி பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு சொத்து சுகங்களே இல்லை, என் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இல்லை அப்படின்னா சொத்து சுகங்களை வாங்கிறதுக்கான முயற்சி பண்ணி அந்த முயற்சியினால் பிரச்சனைகள் ஆகியிருப்பாங்க. சில பேர் ஏதாவது வீடு வாங்குகிறேன் இடம் வாங்குறேன்ட்டு பணத்தை கொடுத்து அதில் ஏமாந்துருப்பாங்க. அதே போல் 5ஆம் இடத்துக்கு இப்போ ராகு பகவான் வர்றதுனால உங்களுக்கு அதுவே லாபஸ்தானமாக இருக்கிறதுனால சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். அதாவது நீங்கள் பெருசாக லாட்ரியோ இல்லை கேம்பிங்கோ இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்டோ இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கிறத விட அதுலேயும் ஒரு சில பேருக்கு நன்மைகள் நடக்கும். அந்த மாதிரியும் இருக்கலாம், லாட்ரியும் கிடைக்கலாம் ஷேர் மார்க்கெட்லேயும். ஏன்னா 5ஆம் இடம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடமா இருக்குது. ஏன்னா அது காலபுருஷனுக்கு லாபம் தரக்கூடிய 11ஆம் இடம். அதனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அதிர்ஷ்டங்களை உருவாக்கக்கூடிய இடமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் அந்த 5ஆம் இடம் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும்போது தொழில் ரீதியாகவும் இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பணமோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்க அமைப்பு படி நீங்கள் பெரிய இழப்பில் இருந்தாலோ பெரிய கஷ்டங்களில் இருந்தாலோ அதை நீங்கள் வந்து சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். மற்றபடி அதை சரி பண்ணாலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாழ்க்கை தானே, அதை நீங்கள் நினைக்கணும். எனக்கு பெருசாக கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த நீங்கள் இருக்க பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விலகக்கூடிய தன்மையை வந்து 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் உருவாக்குவார். பொதுவாக 5ஆம் இடங்கிறது குலதெய்வத்தை குறிக்கும். அந்த இடத்துக்கு ராகு வரும்போது நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது இல்லைன்னா குலதெய்வம் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே போல் பூர்வீகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நல்ல பலன் அப்படின்னா ராகு வந்து ஒரு புகழையும் அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடியவர். அதாவது ஒரு உயர்வான நிலையை கொடுக்கக்கூடியவர். அதனால உங்களுக்கு பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் எதையும் வந்து 2வது முறை செய்கிறதுனால சில பேர் வந்து சொத்து சுகங்கள் வாங்கலாம், சில பேர் வாகனங்களில் வாங்கலாம், சில பேர் வச்சுருக்க வாகனங்களே மாற்றி வாங்குவாங்க, சில பேர் வீடு மாற்றம் செய்வாங்க. வீடு மாற்றம்னா இருக்கிற வீட்டை விற்றுட்டு இன்னொரு வீடு புதுசாக வேறு வீடு வாங்குகிற மாதிரி வரும். அதே போல் 5ஆம் இடங்களில் வந்து ஒரு மந்திரங்கள் வேதங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு பூஜைகளில் கலந்துக்கிறது பூஜையே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கலாம். ஏன்னா இந்த 5ல் ராகு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கும். வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணலாம், வீட்டில் வந்து லக்ஷ்மி ஹோமம் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். உங்களுடைய பேச்சு ஆற்றல் வந்து அதிகரிக்கும். ஏன்னா இதுவரையும் நீங்கள் கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பேச்சில் வந்து கொஞ்சம் அதிகாரமாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி குழந்தைகள் இப்போ பெண்களை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ குழந்தை கர்ப்பமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும். 5ஆம் இடம் தூண்டப்படும். அதனால் பெண்களுக்கு வந்து குழந்தை பேர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதே 5ஆம் இடத்துல வந்து பார்க்கும்போது சிலருக்கு வந்து அந்த மனசில் உள்ள ஆழ்நிலை எண்ணங்களை சொல்லக்கூடியது ஆசைகள். அந்த ஆசைகள் வந்து கனவுகள் நினைவாகக்கூடிய நிலை வந்து வரும். இதே நேரத்தில் உங்களுக்கு கேது பகவான் இதுவரையும் 12ல் இருந்தார். 12ஆம் இடத்துல இருந்துட்டு உங்கள் இப்போ ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு கேது பகவான் போகிறாரு. 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் இருக்கும்போது அதிக விரயங்கள் அதிக கஷ்டங்கள். எதை நீங்கள்
விரயங்கள் கஷ்டங்கள் அப்படின்னோன்னா ஏதோ பணத்தில் தான் விரயங்கள் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களுடைய தொழில் சம்மந்தமாகவோ இல்லை வியாபாரம் சம்மந்தமாகவோ வேலையிலையோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையினால் உங்களுக்கு வருமானம் பாதிக்கப்பட்டிருந்தா கூட அது கூட விரயத்தில் தான் வரும். சில பேர் சொத்து வாங்குறது, இடம் வாங்குறது, சில பேருக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, இப்படி விரயங்கள் வந்து பல வகையில் இருக்கும். சில பேர் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் அவசியமான சில விஷயங்களை செய்கிறதுக்காக மருத்துவ செலவுகள் இப்படியெல்லாம் வந்து சில பேருக்கு விரயங்களை கொடுத்துருக்கோம். இப்போ 11ஆம் இடத்துக்கு கேது பகவான் போகிறாரு. அந்த 11ஆம் இடம் வந்து காலபுருஷனுக்கு 5ஆம் இடமாக வரும். அந்த காலபுருஷனுக்கு 5ஆம் இடமாக வர்றதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் அளிக்கிறது, சிவன் சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு போகிறது, சிவன் அருள் கிடைக்கிறது. பொதுவாக ஒருத்தருக்கு சிவன் சம்மந்தப்படுதுனாவே அவருக்கு ஒரு நல்ல நேரம் வருதுன்னு அர்த்தம். இந்த கேது வந்து 11ஆம் இடத்துல இருக்கும்போது லாபத்தை குறிக்கிறாரு உங்களுக்கு. அந்த இடத்துல இருக்கும்போது அது சூரியன் வீடாக இருக்கும்போது சிவன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது கேது வந்து ஆன்மீக கிரகம், சூரியனும் ஒரு ஆன்மீக கிரகம், ரெண்டும் சேரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சிவன் சம்மந்தப்பட்ட ஒரு அதாவது என்னன்னு சொல்கிறேன்னா ஆசீர்வாதங்கிற மாதிரி மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதே போல் அந்த சித்தர்களோட ஆசீர்வாதம், மிகப்பெரிய மகான்களோட ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். லாபங்கிறது பணம் மட்டும் கிடையாது, ஆசீர்வாதமும் லாபமாயிரும். ஏன்னா சூரியன் வீட்டுக்குள்ளே கேது போகும்போது இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட லாபங்களை உருவாக்குவார். கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கும் அதே போல் உங்கள் குல தெய்வ கோயில்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதே போல் இது 11ஆம் இடமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் நடக்கும். இப்போ திருமணமே ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் வந்து நடக்கும். அதுபோல் திருமணம் ஆகி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கவங்க அவங்க ஒன்று சேரக்கூடிய நிலை வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா டைவர்ஸே கிடைக்கல, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த டைவர்ஸ் கிடைச்சி 2வது திருமணத்துக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும். பொதுவாக வந்து 11ஆம் இடத்துல கேது பகவான் வர்றது உங்களுக்கு நல்ல பலனை தான் உருவாக்கும். ஸோ இப்போ அசுப பலன்களை உருவாக்கணும்னா அது மறைவிட ஸ்தானத்தில் தான் இருக்கும். 12ஆம் இடத்துல கேது இருக்கும்போது உங்களுக்கு பலவித கஷ்டங்கள் தான் இருந்திருக்கும். இந்த நிலையில் இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.